வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த நம்பரே வந்து நமக்கு சூப்பராக வந்து 5ஆம் நம்பர் சூப்பராக மேட்சாக இருந்தது. 2 நம்பருக்குமான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம நேற்று நம்முடைய கணக்கில் கொடுத்துருந்தோம். பாசிபிலிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதில் வந்து குறிப்பாக 5ஆம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு மேட்ச் ஆகின ஒரு நம்பர் தான், சரியா? பட் இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பாக்யதாரா 20ஆம் தேதி பிடியோட 50வது ட்ரா, சரியா? இந்த 50வது ட்ராவில் இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்சாக இருக்கும், அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து அன்சோல்டு ஆகி போய் வந்துருந்துச்சு தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 267ங்கிறது ஒரு அன்சோல்டிங் நம்பராக இருந்துச்சு. அதையும் நம்ம தாண்டி தான் நம்ம ஒரு வின்னிங் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, சரியா? அதில் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர்லேருந்து என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நம்ம இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. அதுபோக சி போர்டில் ஒரு 10, பி போர்டில் ஒரு 10, சி போர்டில் வந்து ஒரு 7 கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 14, சி போர்டில் வந்து ஒரு 31 பெண்டிங். அதிகமான பெண்டிங் நம்பரு இப்போதைக்கு நமக்கு இருக்கிறதுல 2ஆம் நம்பர். கண்டிப்பாக நாளைக்கு 2ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும். ஏன்னா 5க்கு 2ங்கிறது கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ். யாருக்காச்சும் வருது அப்படின்னா தாராளம் எடுக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5க்கு 2ங்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது. இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 30, பி போர்டில் வந்து ஒரு 2, சி போர்டில் வந்து ஒரு 17. அதனால் நமக்கு அதுவும் ஆக்சுவலாக 2 போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து 5, சி போர்டில் வந்து நமக்கு 1. சரி, அடுத்து நமக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 0, சி போர்டிலையும் 0 தான். அன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் வந்து நமக்கு விசி போர்டில் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 30, சி போர்டில் வந்து ஒரு 7. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. ஒரு போர்டு மட்டும் அதிகமாக இருக்குது. அதுலேயே 9, 4 சேர்த்து 6ஆம் நம்பர் 2 போர்டுமே ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் வரப்போகுது. பார்ப்போம் எப்படின்னு. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து ஒரு 3 நாள் பெண்டிங், சரியா? அதுக்கடுத்தபடி 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 3, பி போர்டில் 11, சி போர்டில் வந்து ஒரு 9 நாளாக பெண்டிங், சரி. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 10, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 5 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போர்டில் 21, பி போர்டில் வந்து ஒரு 3, சி போர்டில் வந்து ஒரு 2. ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெட்டரான ஒரு சில நம்பர்கள் வரணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், சரியா? அதே மாதிரி இன்றைக்கி பாக்யதாரா பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை நாள் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பேட்டர்ன் பார்த்தாலும், ஏன்னா பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பேட்டர்னுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி 155க்கான பேட்டர்ன் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு மேலே அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 784ன்னு அடித்தாங்க, சரியா? இப்போ 4, 5 இந்த 2 நம்பர் வந்து என்ன வருது, 7ஆம் நம்பர் வரும். ஏன்னா 457 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அதனால தான் 457 நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். இது மாதிரி வருதானே பாருங்கள். 4, 5, 7 ரொம்ப பெட்டராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம நேற்று கொடுக்கும் போதே நம்ம என்ன சொன்னால் 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அது மாதிரி வந்துருந்துச்சு. அது மாதிரி ஒரு சில நம்பர்கள் நமக்கு டக்குன்னு மேட்ச் ஆகிரும். அது மேட்ச் ஆனால் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 453 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 453, 457ங்கிற இந்த 2 நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எங்கெங்கே நீங்கள் சொன்ன நம்பர் எங்கெங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் தான் நாமளும் மாற்றிலாம் கொடுக்கல. இந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 543 அது அப்படியே 453 மாத்திரம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி ஏற்கனவே நிறையா நம்பர் இருக்குது. இதே காம்பினேஷனில் நிறையா நம்பர் இருக்குது. அதே காம்பினேஷன் தான் இன்றைக்கி நமக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பர்கள் கொடுக்குறோம். அதனால தான் 7ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அடுத்து நமக்கு 5, 8ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. 5, 8ன்னு வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. 856 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 856 அப்படிங்கிற நம்பர். ஏன்னா 786ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா 856ங்கிற அந்த நம்பர் ரொம்ப பெட்டராக தெரியுது. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து 256ன்னு வந்திருக்கு. அதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு 456 கொடுக்கலாம், இல்லைனா 856 கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சதுனால தான் அது மாதிரி கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு வாய்ப்புகளில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறோம். பட் உங்கள் கணக்கில் இருக்காங்கிறதையும் பாருங்கள், சரியா? அதை தாண்டி நமக்கு வந்து பி போர்டில் பார்த்து இன்னொரு நம்பர் 2ஆம் நம்பருக்கான சோர்ஸ். ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 552 852ங்கிற இந்த மெத்தட் நம்ம 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஏன்னா அது போக நமக்கு இன்றைக்கி வந்துட்டு 2ஆம் நம்பர் வந்துட்டு நமக்கு ஏற்கனவே போயிடுச்சு. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். அது போக இங்கே 752ன்னு ஒரு நம்பர் இருக்குது.
இந்த 752 தான் நம்ம வந்து 852 மாற்றி கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவான நம்பராக தான் நம்ம கொண்டு வரோம். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி தான் கொண்டு வரோம், ரேண்டமாக கொண்டு வரதே கிடையாது. சரியா? அதே மாதிரி இந்த 856 இங்கேயும் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடத்துலையும் நமக்கு 856ங்கிறது நமக்கு இருக்குது. பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர பேட்டர்ன் இல்லாத நம்பர் எதையுமே நம்ம கொண்டு வரது கிடையாது. அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம இது கொஞ்சம் எலாபரேட்டாக கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 71 வந்துருச்சுங்க. 71 வந்தால் என்னங்க, ஒரு 4ஆம் நம்பர் தாங்க வருது. எனக்கு வந்து 714 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பெட்டராக தெரியுதுங்க. யாருக்காச்சும் 714க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா 914 இங்கே வந்திருக்கு ஏற்கனவே. அது மாதிரி 714ங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெட்டராக தெரிஞ்ச நம்பரு. அது மாதிரி 714க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல 4 நம்பர் வச்சாங்கன்னா 714ங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி திரும்ப ரிட்டன் அடிக்கலாம். 7 நம்பரு கொஞ்சம் பெட்டராகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் உங்கள் கணக்கில் 7 நம்பருக்கான வாய்ப்பு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் 0 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்கிறோம், 107, அதாவது 710ங்கிற நம்பர் ஏற்கனவே நமக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 710க்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நமக்கு ஏ போர்டில் வந்து வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் தான் நமக்கு இன்னும் 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது இல்லையா? பட் அதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒருவேளை இப்படி யாருக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்முடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 155க்கு நமக்கு என்ன வரும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 155 வந்தால் நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருமானா கண்டிப்பாக வரும், மேட்ச் ஆகும், 100% மேட்ச் ஆகும். அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 1க்கு 3 அப்படிங்கிற நம்பர். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும், அதே மாதிரி இந்த 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது. சரியா? அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 155 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம். யாருக்காச்சும் 155 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 5க்கு 3ங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பரும் நமக்கு பர்டிகுலராக அதில் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1க்கு 6 வருமா? கண்டிப்பாக வரும். 1ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் அப்படிங்கிற கணக்கும். அடுத்து நமக்கு 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர், இந்த 5ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர். ஏன்னா அந்த 3 போர்டுக்குமே 6ஆம் நம்பர் கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக தெரியுது. அதனால தான் நம்ம 1க்கு 5, 6க்கு 5, 5க்கு 5, 5க்கு 5ன்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். பட் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இதில் வந்து 5ஆம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு என்னங்க, இப்போ தாங்க 5ஆம் நம்பர் வந்துச்சு, மறுபடியும் 5ஆம் நம்பர் வருங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேயே வந்து நமக்கு 3 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இங்கே வந்து 58, 55ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு 3 டைம் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சதுனால திரும்ப ஒரு 5ஆம் நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு நமக்கு இங்கே ரொம்ப பயங்கரமாக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள். 5 5ன்னு 1க்கு 5, 5க்கு 5ன்னு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸுகள், வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நான் எதிர்பார்த்து கொடுக்குறேன். பட் உங்கள் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. 5ஆம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் பெட்டரான சாய்ஸ் தான். என்ன காரணம்னா வரும், இந்த ட்ராவில் அப்படி தான் மேட்ச் ஆகும். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அது அதிகமாக மேட்ச் ஆகணும். ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுலே அதிகமாக ரொம்ப இப்போதைக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தான். ஏன்னா 1க்கு 2, 5க்கு 2, 5க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ஒரு 14, பி போர்டு 14, சி போர்டு வந்து ஒரு 31ங்கும் போது அதிகமான பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு. பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு 2ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். கண்டிப்பாக அன்சோல்ட் ஆகி வந்துச்சு, மறுபடியும் திரும்ப வரணும். அதனால தான் 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்து 6ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஏன்னா 2, 3, 6ங்கிறது கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். காரணம் என்னென்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2 போர்டு பெண்டிங்க. ஏ போர்டுலேயே வந்து நமக்கு ஒரு 30, சி போர்டில் வந்து ஒரு 17. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 30, 17ங்கிற 2 போர்டு பெண்டிங்கு. அதே தான் இங்கே வந்து 2ஆம் நம்பர் வந்து 14, 14, 31 அதிகமான பெண்டிங் நம்பர். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு போக 5ஆம் நம்பர். சரிங்களா? இதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.